अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதமுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा गुह्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् குலசேகரர் அருளிச் செய்த முகுந்தமாலை என்கிற அற்புதமான திவ்ய கிரந்தம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த எம்பெருமானை பலவிதமாக பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் குலசேகரர். அவனை நினைப்பதற்கும் கூட அவனுடைய அருள் வேண்டும், அவனை வாயாலே சொல்லுவதற்கும் அவனுடைய அருள் வேண்டும். நம்முடைய உடல் அனைத்தும் அவனுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று ஈஸ்வராய நிவேதித்தும் என்றுதான் பெரியோர்களும் காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய கரண கலேபரங்களெல்லாம் ஈஸ்வரனுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 16வது ஸ்லோகம். அதில் என்ன தெரிவிக்கிறார்? தம்முடைய அவயவங்கள் ஒன்றொன்றும் அவனுக்கு தொண்டு செய்வதற்குத்தான் ஏற்பட்டிருக்கின்றன என்று அந்த விஷயத்தை தெரிவிக்க விரும்பி அந்தந்த அவயவங்களையே பார்த்து, நாக்கே நீ எம்பெருமானை துதி, கண்ணே நீ எம்பெருமானை சேவி என்று இப்படி ஓரோரு அவயவத்தை குறித்தும் அருளிச் செய்கிறார் குலசேகரர். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சய அச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வய த்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேர்கச்சாங்கிரியுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்தபாத துளசீம் மூர்தன் நம அதோக்ஷஜம். முதலிலே தம்முடைய நாக்கை பார்த்து சொல்லுகிறார். ஜிஹ்வே கேசவம் கீர்த்தையா, உன்னுடைய நாவை கொண்டு கண்டவனையும் பாடாதே. ஏதோ பொருளுக்காக போய் யார் யாரையோ பாடுகிறார்கள் அல்லவா. ஆழ்வார்களெல்லாம் என்ன சொன்னார்கள்? மன்னா மானிடரை பாடி படைக்கும் பொருள் என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் என்றெல்லாம் கேட்டு நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்றெல்லாம் தங்களை பற்றி சொல்லிக் கொண்டார்கள். இங்கே குலசேகரர் தம்முடைய நாவை பார்த்து கேசவம் கீர்த்தைய ஜிஹ்வே, ஏ நாக்கே நீ என்ன செய்ய வேண்டும்? கேசவனையே நீ கீர்த்தனம் பண்ணு எப்பொழுதும் என்று சொன்னார். அதற்கு மேலே சேதஹா, என்னுடைய நெஞ்சு, சேத்தசினால் புத்தி, அதற்கு என்ன சொல்லுகிறார்? முரரிப்பும் பஜா, முரரிப்பும் முரனுக்கு விரோதியான அந்த எம்பெருமான், அதாவது முராசுரன் என்பவனை அழித்தவனான எம்பெருமான், அவனையே சிந்தனை செய் எப்பொழுதும் என்று தம்முடைய சிந்தைக்கு உபதேசித்தார். அடுத்தது பாணித்வந்த்வ சமர்ச்சய சீதரம். பாணித்வந்த்வ என்னால் இரண்டு கைகள், ஏ கைகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சீதரம் சமர்ச்சய, சீதரனான எம்பெருமான் அவனை நீங்கள் அர்ச்சனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வய த்வம் ஸ்ருணு, ஹே ஸ்ரோத்ரத்வய இரண்டு காதுகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அச்சுத கதாஹ ஸ்ருணு, பகவானுடைய கதைகளையே எப்பொழுதும் கேளுங்கள். கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய, கண்ணபிரானியே இரண்டு கண்கள், நீங்கள் எப்பொழுதும் கண்ணபிரானியே காண வேண்டும். அதற்கு மேலே ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம், அங்கிரி என்னால் கால்கள், இந்த கால்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹரேர் ஆலயம் கச்ச,
பகவானுடைய திருக்கோயில்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், அதற்குத்தான் கால்கள். ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசீம். ஜிக்ரன்னா மூக்கே, நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த எம்பெருமானுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய திருவடிகளில் இருக்கக்கூடிய திருத்துழாய் அதை முகர்ந்து கொண்டிரு. மூர்தன்னு, ஏ தலையே, நம அதோக்ஷதம். அதோக்ஷஜன் பகவானான எம்பெருமான், அவனை வணங்கு என்று தம்முடைய அவயவங்கள் அனைத்துக்கும் உபதேசித்தார். அதாவது நாக்கானது எம்பெருமானைத்தான் துதிக்க வேண்டும், நெஞ்சானது எம்பெருமானைத்தான் நினைக்க வேண்டும், கைகளானவை பகவானைத்தான் வணங்க வேண்டும், காதுகளானவை பகவானுடைய சரித்திரங்களைத்தான் கேட்க வேண்டும், கண்களானவை பகவானுடைய திருமேனியைத்தான் சேவிக்க வேண்டும், கால்களானவை பகவான் இருக்கிற இருப்பிடத்திற்குத்தான் செல்ல வேண்டும், மூக்கானது அந்த பகவானுடைய திருவடி திருத்துழாய் அதைத்தான் முகர்ந்து கொண்டிருக்க வேண்டும், தலையானது அவனையே வணங்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட அர்த்தத்தை தன்னுடைய அவயவங்களுக்கே உபதேசிப்பதாக வைத்து, நாக்கே நீ எம்பெருமானை துதிப்பாயாக, மனசே நீ எம்பெருமானை நினைப்பாயாக என்று இப்படி ஒவ்வொன்றாக இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக சொன்னார் குலசேகரர். உடனே அடுத்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்னால், நம்முடைய பிறவியாகிற பிணி ஒரு பெரிய வியாதி. இந்த வியாதிக்கு ஒரே மருந்து எது என்று கேட்டால் கண்ணபிரான் தான். கண்ணபிரானுடைய திருநாமத்தை சொல்லுவது தான் இந்த பிணிக்கு மருந்து. எருத்துக்கொடி உடையானும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, மருந்தும் பொருளும் அமுதமும் தானே என்று எருத்துக்கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவார் இல்லை. யாருக்குமே தெரியாது. பின்ன எது மருந்து? எம்பெருமான் தான் மருந்து. சகஸ்ரநாமத்திலே கூட அவனுக்கு பேஷஜம் மருந்து என்றே ஒரு திருநாமம் அமைந்திருக்கிறது. அவனே பேஷஜம், அவனே பிஷக் என்று அந்த சகஸ்ரநாமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உலகத்தவர்களுக்கு உபதேசிக்கிறார் இந்த 17வது ஸ்லோகத்திலே. ஹே லோகாஹ ஸ்ருணுத பிரசூதி மரணவியாதே சிகித்சாமிமாம் யோகஜ்ஞாஹ சமுதாஹரந்தி முனயோ யாம் யாஜ்ஞவல்க்யாதயாஹ அந்தர்ஜோதிரமேயமேகமமிருதம் கிருஷ்ணாக்ஞம் ஆபீயதாம் தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம். ஹே லோகாஹா ஸ்ருணுத, உலகமே, உலகத்தில் இருப்பவர்களே, நான் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள். என்ன சொல்ல போகிறீர்? என்னால் சொல்லுகிறார். பிரசூதி மரண வியாதே. பிரசூதி என்னால் இந்த உலகத்திலே பிறத்தல், மரணம் என்னால் பிறந்தவன் வாழ்ந்து சில நாள் ஏதோ வாழ்ந்தேன் என்று பெயர் பண்ணி இறத்தல். இதற்கெல்லாம் சிகித்சாமிமாம், இதற்கெல்லாம் சிகிச்சை என்ன தெரியுமோ? இதற்கெல்லாம் வைத்தியம் என்ன? நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். நான் சொல்லவில்லை, இதை முன்னாலேயே முனிவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? யார் சொல்லி இருக்கிறார்கள்? என்ன? யோகஜ்ஞாஹ சமுதாஹரந்தி. யோகஜ்ஞாஹ, யோகத்திலே வல்லவர்கள். யோகம் என்னாலே பகவானோடு கூடுதல் என்பதுதான் பொருள். யோகம் என்னால் கூடுதல். அப்போ யோகஜ்ஞாஹ என்னால்னா பகவானிடத்திலே கூடுவதற்கு வழி அறிந்தவர்கள். முனையா, யாரவர்கள் என்னால் யாம் யாஜ்ஞவல்க்யாதயாக. யாஜ்ஞவல்க்கியர் என்று ஒரு மகர்ஷியை எடுக்கிறார் இந்த இடத்துல. அவர் போன்ற பல முனிவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அந்தர்ஜோதிஹி அமேயம் ஏகமமிருதம். அந்த எம்பெருமான் என்பவன் எப்படிப்பட்டவன்? உள்ளுக்குள்ளே அப்படியே ஒளி பிழம்பாய் இருப்பவன். அந்தர்ஜோதிஹி, அமேயம்னு என்னன்னா அளவிட்டு அறிய முடியாதவன். ஏகமமிருதம், ஒரே அமுதந்தானவன். அதாவது தேவலோகத்து அமிர்தம், அதை சாப்பிட்டால் மரணமே கிடையாதுன்னு சொல்லுகிறார்களாம். தேவலோகத்தில் அமிர்தத்தை போய் சாப்பிட்டு விட்டால் அதற்கப்புறம் மரணம் கிடையாதுன்னா அதுக்கப்புறம் பிறப்பும் கிடையாது. அப்போது வியாதிக்கு எது மருந்து என்னால் உலகத்தவர்கள் சாதாரணமாக அமுதத்தை தான் நினைத்திருப்பார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், யாஜ்ஞவல்க்கியர் முதலான மகர்ஷிகள் சொன்ன அமிர்தம் இந்த கடலிலிருந்து பெறப்பட்ட அமுதம் அல்ல, அது வெறும் உப்புச்சாறு. பின் எது அமிர்தம் என்னால் கிருஷ்ணாக்கியம் ஏகம் அமிர்தம். கிருஷ்ணாக்கியம் என்கிறார். கிருஷ்ணன் என்கிற ஒரு பெயரை உடைய அமிர்தம், அதாவது கண்ணபிரானே
ஒரு அமுதம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அமிர்தம் ஆபீயதாம், அது குடிக்கப்படட்டும், அந்த அமிர்தமானது உண்ணப்படட்டும் என்று சொன்னார். அப்படி உண்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறீர்களா? சொல்லுகிறேன் கேளுங்கள். தத்பீதம் பரமௌஷதம் தத்து பரமௌஷதம் பீத்தம், அதுதான் இருக்கிற மருந்துக்குள்ளே மிக மிக உயர்ந்த மருந்து. அது உலகத்திலே கூட சில மருந்தை சொல்லுவார்கள், சர்வயோக நிவாரணியன், எல்லா ரோகத்தையும் தீர்க்கும் என்று. ஆனால் உண்மையிலே எல்லா ரோகத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து எது என்னால் கிருஷ்ணாக்கியம் பரமௌஷதம், அது ஏகம் அமிர்தம், கண்ணபிரான் என்கிற அமுதம். அது தத்பீதம், அது குடித்து விட்டால், அந்த மருந்தை உண்டு விட்டால் என்ன கிடைக்கும் என்னால் ஆத்யந்திகம் நிர்வாணம் விதனுதே, மிக உயர்ந்ததாய் அதற்கு மேல் எல்லையே இல்லாததான முடிவே இல்லாததான அந்த மோட்சம் என்கிற உயர்ந்த அமிர்தத்தை அது கொடுக்கும். அதாவது உயர்ந்த பலனை அது கொடுக்கும். அதை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு இந்த உலகத்திலே யாருக்கும் பிறவி என்கிறதே கிடையாது. நிரந்தரமாக பரமபதத்திலேயே இருந்து கொண்டு அந்த பகவானையே அனுபவித்து கொண்டிருக்கலாம். கண்ணபிரானே சொல்லுகிறான் அல்லவா, மாபுவேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. சில விஷயங்களில் தெரிவித்து இதையெல்லாம் செய்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால், அவர்கள் பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே, என்னை சரணம் அடைகிறார்கள், என்னையே பற்றுகிறார்கள், கடைசியில் என்னை அடைந்தவர்கள் என்னை விட்டு விலகாமல் எப்பொழுதும் என்னோடையே கூடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பகவானே தெரிவித்திருக்கிறான். ஆயினாலே ஹே லோகாஹா, இந்த உலகத்தவர்களே, நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். குலசேகரர் சொல்லுகிறார், இந்த மறுபடியும், அதாவது பிறத்தல் இறத்தல் மறுபடியும் பிறத்தல் என்கிற இந்த பெருஞ்சுழியிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, இதில் அகப்பட்டு கொள்ளாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு சரியான சிகிச்சை, நல்ல மருந்து அது எது என்னால் கிருஷ்ணாக்கியம் அமிர்தம் ஆபீயதாம். அந்த கிருஷ்ணாக்கியம், கிருஷ்ணன் என்று சொல்லப்படுகின்ற அமிர்தம், அந்த மருந்தை நீங்கள் குடித்தீர்களானால் அதுதான் பரமௌஷதம், எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்த ஒரு மருந்து. அதை குடித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் ஆத்யந்திகம் நிர்வாணம் விதனுதே, அவர்கள் உயர்ந்ததான அந்த மோட்ச லோகத்தையே அடைந்து விடுவார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார் குலசேகரர். தொடர்ந்து முகுந்தமாரி ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda